ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், தண்ணி கொதிச்சுட்டு இதை வைக்கிறேன். வச்சு ஒரு 7 மினிட்ஸில் இட்லி ஆகிடும். இட்லி பானை இதை வச்சு மூடியாச்சு. மீடியமாக தான் இருக்குது ஆக்சுவலாக மாவு. அப்புறம் உங்களுக்கு மத்தியானம் தெரியும் சாம்பார் வச்சு, அந்த சாம்பார் இருக்குது, கொதிக்க வச்சுருக்கேன் சாம்பார். இட்லி வச்சாச்சு. இந்த இட்லியோட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோன்னா, நான் உங்களுக்கு அரைக்கும் போது இன்னொரு வாட்டி அளவு சொல்கிறேன். இப்போ நான் வாயால் சொல்கிறேன். 2 பங்கு இட்லி ரைஸு, 1.5 பங்கு ரேஷன் அரிசி என்கிட்ட இருந்தது, அதனால் ரேஷன் அரிசி போடும். உங்கள்கிட்ட இல்லைன்னா 3.5 பங்கு போடுங்க இந்த அரிசி இட்லி ரைஸு. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர், அவ்வளோதான் என்கிட்ட இருந்து சிவப்பு கவுனி அரிசி. 1/2 டம்ளர் போட்டு 4க்கு 3/4 உளுந்து போட்டேன். போட்டு அரைச்சாச்சு. நல்லா வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி இட்லி பண்ணிட்டேன் நான். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உடம்புக்கும் நல்லது. கலர் இப்போ இருக்க இட்லி நினைக்காதீங்க, ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 நிமிஷத்தில் ஆயிடுத்து. விசில் வருது, ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆயிருக்கும் இட்லி. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கிச்சு எடுத்துகிட்டு இட்லி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரெடி, சாப்பிட போகிறோம். மத்தியானம் வச்ச சாம்பாரே இருக்குது. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெடி, இட்லி ரெடி, என் சாம்பார் ரெடி. என் பையனுக்கு கொடுக்க போகிறேன்.